விஜய் என்ன பண்ணுறாரு, டாக்டர் கிட்ட வந்து ரிப்போர்ட்ஸை காட்டி வந்து நம்ம காவேரி ரிப்போர்ட்ஸை வந்து பற்றி கேட்குறாரு. அதுக்கு டாக்டர் வந்து நீங்கள் வந்து அவங்கள கூட்டின்னு வந்தால் தான் நான் எதுவுமே சொல்ல முடியும். இப்போ எடுத்து அவங்களுக்கு வந்து நாங்கள் டெஸ்ட் எல்லாம் பார்க்கணும். அப்போ தான் நாங்கள் வந்து என்ன நடக்குது, இதுக்கப்புறம் எப்படி வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஃபர்தராக கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சரி டெஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு வரதா இருந்தால் ஹாஸ்பிட்டலில் தங்கணுமா டாக்டர்? ஆமாம், ஒரு நாள் ஃபுல்லாக தங்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் அனுப்ப முடியும். எப்படி 2 டேஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு விஜய் வந்து எப்படி காவேரிக்கு கூட்டும் தங்க வைக்கிறதுன்னு தெரியலையே, அத்தைக்கிட்ட தான் பேசணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. அதன்படி வந்து சாரதா கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் அத்தை, அவர் ரொம்ப பெரிய டாக்டர். அவர் வந்து இது வரைக்கும் எல்லா கேஸுமே வந்து அவர் சூப்பராக வந்து அட்டென்ட் பண்ணி அவ்வளோ நல்லா க்யூர் பண்ணியிருக்காரு எல்லாருமே. அதே மாதிரி நம்ம காவேரியை குணப்படுத்திடுவார். சீக்கிரமாக காவேரி நானும் வந்து நல்லபடி சேரணும் நீங்கள் ஆசைப்படுறீங்களா அத்தை அப்படின்னோடனே, பின்ன வேறு என்ன மாப்பிள்ளை எனக்கு வேண்டுதல் இருக்குது அப்படின்னோடனே, ப்ளீஸ் அத்தை எதையாவது ஒரு காரணம் சொல்லி காவேரியை கூட்டின்னு வந்துடுங்க அத்தை, நம்ம டெஸ்ட் எடுத்துடலாம் அப்படின்னோடனே, சரிங்க தம்பி இதை நான் எப்படியாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே சாரதா சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஆனால் காவேரி கிட்டே என்ன சொல்லி கூட்டின்னு போகிறதுன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிவிட்டு, இந்த மாதிரி எனக்கு தான் வந்து உடம்பு சரியில்லை, அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கா யமுனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி என்ன பண்ணுறாங்க, கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே வந்து காவேரி வந்து ஹாஸ்பிட்டல் போய்ட்டு போமா நீ போய் செக் பண்ணிக்கணும், உனக்கு தாண்டி செக் பண்ண கூட்டிகிட்டு வந்தோம். 5 வருஷம் கழிச்சு உனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லைம்மா, எனக்கு தான் எந்த பிரச்சனையும் நான் நல்லா தானமாக இருக்கேன், நீ நல்லா தாண்டி இருக்க. ஆனால் டாக்டருங்களாம் வந்து சொல்கிறாங்களா இந்த மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பார்க்கணும், ஒரு வாட்டி டெஸ்ட் எடுத்துன்றாங்களாம், அதனால் தாண்டி கூட்டின்னு வந்திருக்கேன். இதெல்லாம் யாரும்மா உனக்கு சொன்னது? வேறு யார்? யமுனா தாண்டி சொன்னாம்மா, ஒரு வாட்டி கூட்டின்னு போய் காட்டிட்டு வந்துடுமான்னு சொன்னா. யமுனாக்கு எதுக்கு இந்த வேலை, இதெல்லாம் நீ செய்கிறது தெரியலம்மா, யமுனா சொன்னாடி. அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே அம்மாவோட அப்பா கிட்டே கேட்டேன்டி, அவரும் சொன்னார், அவர் தானே இது டாக்டர் வந்து சொல்லிவிட்டார் அப்படின்னோட, ஓ அவரோட வேலை தானே இதெல்லாம், தேவையில்லாத வேலை ஏமா பண்ணிகிட்ருக்க, இங்கே பாருடி நான் சொல்கிறது கேட்குறதா இருந்தால் கேளு, இல்லை நான் கேட்க மாட்டேன், திமிரு பிடிச்சி ஆடுவேன்னா ஆடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மாமா சரிம்மா இப்போ என்ன நான் டெஸ்ட் எடுத்துக்கணும் அவ்வளோதானே, சரிம்மா நான் எடுத்துக்கிறேன், அதுக்காக நீ கோச்சிக்காத அப்படின்றாங்க காவேரி. அடுத்து வந்து விஜய் வராரு. விஜய் பார்த்தோன்னு வந்து நீங்கள் தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிங்களா, என்னங்க கோச்சிக்கிறீங்க அப்படின்னோடனே, ஏங்க இந்த மாதிரி தேவையில்லை வேலை செய்கிறீங்க, நான் நல்லா தாங்க இருக்கேன் அப்படின்றாங்க. இங்கே பாருடி என் மேலே இருக்க கோவத்தை தம்பி மேலே காட்டாத அப்படின்றாங்க. சரி நான் அவர் எதுவும் சொல்லலை போதுமா அப்படின்றாங்க. சரி டெஸ்ட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இங்கே காவேரிக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்துகிட்ருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, சாரதா வந்து சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க. காவேரிக்கு வந்து டெஸ்ட்டில் வந்து நல்லபடி சொல்லணும், அவள் மறுபடியும் குணமாயிடுவான்னு சொல்லணும்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு இருக்காங்க. இங்கே டெஸ்ட் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு காவேரி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா காவேரி வந்து இன்னும் வந்து உள்ள ரூமில் இருக்காங்க. இப்போ காவேரி பார்க்கலாமான்னு கொஞ்ச நேரம் பார்த்து பார்க்கலாங்க. சரி டாக்டர், இப்போ வந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்தோடனே நான் சொல்கிறோம் அப்படின்னோடனே, சரி அப்படின்றாங்க. காவேரி போய் பார்க்குறாங்க. என்ன இப்போ எப்படி இருக்குது உடம்பு? உடம்பு ஒன்றும் இல்லைம்மா, டெஸ்ட் தான் எடுத்தாங்க, ரிப்போர்ட்ஸ் வந்தோடனே சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லைம்மா அப்படின்றாங்க. சரிம்மா நம்ம கிளம்பலாமான்னொன்னே, இல்லைடி இன்னும் கொஞ்சம் நேரம் டாக்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எதுக்குமா இன்னும் கொஞ்சம் டெஸ்ட்லாம் எடுக்கணுமாடி, இரேண்டி இப்போ என்னடி உனக்கு பிரச்சனைன்னொன்னே, சரி அப்படின்றாங்க. இங்கே வந்து விஜய் வராரு. விஜய் பார்த்தோன்னா காவேரி இப்படி முறைக்கிறாங்க. ஐயோ இப்படி முறைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. சரி இப்போ எப்படிங்க இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே, பரவாயில்ல அப்படின்றாங்க. ஏன்டி தம்பிக்கிட்ட இப்படி பேசுகிற அப்படின்னோடனே, வேறு என்னம்மா இவரால் தான் நீங்கள் வந்து படுத்துட்ருக்கேன், இல்லை நான் இந்நேரம் நிம்மதியாக ஸ்கூலுக்கு போயிருப்பேன் அப்படின்றாங்க. கோச்சிக்காதீங்க சாரிங்க அப்படின்றாங்க. விடுங்க தம்பி, அவள் அப்படி தான் நல்லது செஞ்சா, அவளுக்கு எங்கே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க சாரதா. இங்கே வந்து காவேரி வந்து எப்படி இருக்காங்க, அவங்களோட டெஸ்ட் ரிப்போர்ட்டை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்குறாரு. அதுக்கு வந்து இங்கே பாருங்கள், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கணுன்னா பழைய நினைவுகள்லாம் அவங்க திரும்பி வந்து மீட்டு எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு வந்து அவங்க ஆல்ரெடி இருந்த அட்மாஸ்பியரில் தான் அவங்க இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறார் விஜய். எப்படி இதெல்லாம் சாத்தியம், மறுபடியும் காவேரி என் கூட தங்குவாளா அப்படின்னு.